அதாவது நம்மளுடைய பூஜை அப்படின்றதே மன நிம்மதியையும் குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் தரக்கூடியது. இதற்காக நாம் நிறைய வழிபாடுகள் அப்படின்றத பண்ணுறோம். இந்த வழிபாடுகள் பண்ணும்போது நாம் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அதாவது அந்த ஆன்மீக பொருட்கள், சுவாமி படங்கள், இதையெல்லாம் நாம் வாங்குகிறோம், இல்லை நமக்கு கிடைக்குது. இப்படி நாம் வாங்கக்கூடிய அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வழிபாட்டு பொருட்கள், சுவாமி விக்கிரகங்கள், சுவாமி படங்கள், இதையெல்லாம் நாம் முறையாக வைக்கிறோமா பூஜை அறையில்? இப்படி முறையாக வைக்கும்பொழுது தான் நம்மளுடைய குடும்பத்தில் நிம்மதி அப்படின்றது கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு மனசில் ஒரு நிம்மதி அப்படின்றது நிலவும். இதுதான் அடிப்படை. இப்படி பார்த்தோம்னா ஒரு பூஜை அறை அப்படின்னா நிறைய படங்கள் வச்சாதான் பூஜை அறையா? கிடையாது. மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு ஒரு அருகம்புல் சாத்தினாலும் அது பூஜை அறை தான். அந்த அளவில் நாம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய படங்களை ரொம்ப தெளிவாக நாம் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நிறைய படங்களை வச்சுக்கிட்டா வேலையும் அதிகம், அது முறையாக பராமரிக்கவும் முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவில் நமக்கு பூஜை அறைக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த விக்கிரகங்கள், சுவாமி படங்கள் இதெல்லாம் வச்சுக்கலாம். அந்த வகையில் என்னென்ன படங்களை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம்? சாந்தமான சுவாமி படங்கள், அதாவது சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, பார்வை உக்கிரம் இல்லாத சுவாமி படங்கள். இந்த விநாயகர், முருகர் வைக்கும்பொழுது வேலோட முருகர், அந்த வேல் வந்து முருகனினுடைய அந்த தலைக்கு கீழே தான் இருக்கணும். தலையை தாண்டி வேல் வந்து மேலே வரக்கூடாது. அப்படி வேல் வந்து அவர் கழுத்தோடு நிற்கணும். அந்த மாதிரியான வேல் இருக்கிற மாதிரி முருகர் வாங்கிக்கலாம். விநாயகர் அப்படின்னும் போது இடம் சுழி விநாயகர் வாங்கிக்கலாம், வைக்கலாம். வலம் சுழி விநாயகர் ஆலயங்களுக்கு உகந்தவர். அதே மாதிரி குடும்பமாக இருக்கக்கூடிய சுவாமி, இப்போது சிவன், பார்வதி, விநாயகர், முருகர், இப்போது கிருஷ்ணர், ராதை, ஜோடியாக குடும்பமாக இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் நம்ம வீட்டில் தாராளமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி சில பேரினுடைய குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது சிலருக்கு இந்த கருப்பசாமி, இந்த மாதிரி கொஞ்சம் உக்கிர தெய்வங்கள் கூட ஒரு சிலருக்கு குலதெய்வமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய ஃபோட்டோலாம் நம்ம சின்னதாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லது. அதே மாதிரி பரிகார தெய்வங்கள், இந்த பரிகார தெய்வங்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடிய அம்மன் விக்கிரகங்கள், அம்மன் ஃபோட்டோ, இது எல்லாமும் நாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. இந்த ஆஞ்சநேயர், பத்ரகாளி, நீலி, சிவன், இப்படி நிறைய, இந்த பைரவர், நிறைய இந்த பட்டியலில் வராங்க. நமக்கு இந்த சுவாமி படம் வீட்டில் வைக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னு நம்ம மனசே நமக்கு சொல்லும். இவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணக்கூடிய தெய்வங்களாச்சு, இவங்கெல்லாம் அங்கே தானே நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நமக்கு மனசில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் வந்தாலும் அதை நம்ம கடைசி வரைக்கும் நிம்மதியாக கும்பிட முடியாது. அப்போ நமக்கு இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு 100% நமக்கு மனசில் நிம்மதியான ஒரு விஷயம் நமக்கு பட்டுதுன்னா அந்த மாதிரியான சுவாமி படங்களை வீட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டில் செல்வத்தை தரக்கூடிய சுவாமி படங்கள், இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா மகாலட்சுமி. இப்போ மகாலட்சுமி தாயார் வந்து நின்னபடி இருக்கக்கூடிய ஃபோட்டோவை காட்டிலும் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நின்னபடி இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படின்னும்போது வாஸ்து ரீதியாகவும் நம்மளுடைய வீட்டினுடைய அமைப்பு, நம்ம பூஜை அறையினுடைய திசை, இதையெல்லாம் பொறுத்தும் நாம் இந்த மாதிரி நின்னபடி இருக்கக்கூடிய சுவாமி படங்களை வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். அமர்ந்த நிலையில் எந்த கடவுளினுடைய ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது வீட்டில் வைக்கக்கூடிய கடவுள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிகார கடவுள்கள் இந்த லிஸ்ட்டில் சேர்க்காதீங்க. பரிகார கடவுள்களை நாம் அந்த ஆலயங்களில், குறிப்பிட்ட ஆலயங்களில் போயிட்டு தான் நாம் வழிபாடு பண்ணணும். பரிகார கடவுள்கள் அப்படின்றது நமக்கு உடம்புக்கு முடியலன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு வர மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்றது நம்முடைய குலதெய்வம். நமக்கு எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னும்போது சாந்தமான தெய்வங்கள் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது ஒரு சிலர் இந்த பெருமாள் ஃபோட்டோ, இந்த நரசிம்மர் ஃபோட்டோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, இவங்களையே விக்கிரகமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கூட நாம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஃபோட்டோ அப்படின்னும்போது அந்த ஃபோட்டோ நான் சொன்ன மாதிரி சாந்தமானதாக வச்சுக்கலாம். இப்போ விக்கிரகம் அப்படின்னும்போது அந்த விக்கிரக பராமரிப்பு அப்படின்றது வேறு. விக்கிரகம் அப்படின்னா அதற்கு அபிஷேகங்கள் அப்படின்றது பண்ணணும். விக்கிரகங்கள் அப்படின்னா குடும்ப தலைவரனுடைய கட்டை விரல் அளவில் தான் விக்கிரகம் இருக்கணும். அதற்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களினுடைய வழிபாடு முறையே வந்து வேறு. இப்படி இந்த சுவாமி படங்களுக்கும் சுவாமி விக்கிரகங்களுக்கும் கூட நியதிகள் அப்படின்றது இருக்குது. பெரிய பெரிய ஆலயங்களாக இருக்கும், சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் மூலவர் பார்த்திங்கன்னா இத்தினூண்டு தான் இருப்பார்.
பெரியவங்க விஷயம் தெரிஞ்சு தான் அந்த காலத்திலேயே நிறைய நியதிகளை இந்த சுவாமி படங்களில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சுவாமி படங்களில் இந்த ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடிய அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கு இல்லையா, இந்த மாதிரி அலங்காரங்களோட கூடிய சுவாமி படங்களும் கூட வீட்டில் வைக்கிறது அப்படின்றது நல்லது கிடையாது. அதே மாதிரி சுவாமி படங்களுக்கு இந்த சீரியல் லைட்டை சில பேர் வந்து வச்சுருப்போம், அந்த சீரியல் லைட் அப்படின்றதும் வைக்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பூஜை அறையில் கண்டிப்பாக கவனிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த சுவாமி படங்களினுடைய திசைகள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கிழக்கு நோக்கி எல்லா சாமி படங்களையுமே வச்சிடலாம். ஏன்னா எல்லா கடவுளையுமே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா சூரியனார் தான். இந்த சூரியனார் சொல்லிட்டார் அப்படின்னா எல்லா கடவுளும் அவங்களுடைய வேலைகளை ஒழுங்காக செய்வாங்க. நாம் வரம் கேட்குறதால மட்டும் கடவுள்கள் நமக்கு வரம் தரது கிடையாது. சூரியனாரினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதனால தான் சூரிய நமஸ்காரம் முக்கியமாக பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த சூரியனாரை நோக்கி நாம் விளக்காகட்டும், விக்கிரகங்களாகட்டும், ஃபோட்டோ ஆகட்டும் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் உத்தமம். அதே மாதிரி விளக்கேற்றுறதும் கூட கிழக்கு நோக்கி நாம் விளக்கேற்றிடணும். இதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குபேரர். இந்த குபேரர் வந்து வீட்டில் செல்வ வறட்சி அப்படின்றத தரவே மாட்டார். குபேர விக்கிரகமாகட்டும், குபேர விளக்காகட்டும் நம்ம வீட்டில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா செல்வ வறட்சி அப்படின்றதே இருக்காது. இந்த குபேரர் நாம் வீட்டில் வச்சுக்கலாம். குபேரர் அப்படின்னும் போது நம்மளுடைய சொத்துக்களினுடைய காவல்காரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ குபேர விளக்கு அப்படின்னும் போது இந்த குபேரருக்கான திசை வடக்கு. வடக்கு நோக்கி அவர் பார்க்கணும். அவருடைய கண்கள் வடக்கு நோக்கி பார்க்கணும், வடக்கு திசையை பார்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குபேரர் விக்கிரகம் நமக்கு எப்பொழுதுமே நல்ல பலன்களே தரும். அவரும் கூட சின்னதாக தான் இருக்கும். பெரிய விக்கிரகமாக வச்சா நிறைய செல்வம் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. எந்த விக்கிரகமாக இருந்தாலும் குடும்ப தலைவரினுடைய கட்டை விரல் அளவு அதுதான் வந்து ஒரு நியதி. இப்படி இந்த சாமி படங்கள் அப்படின்னும்போது சிதலும் அடையாமல் இருக்கணும், விரிசல் இல்லாமல் இருக்கணும், இந்த சுவாமி படங்களில் ரசம் போகாமல் இருக்கணும், இந்த விக்கிரகங்கள் உடையாமல் இருக்கணும், அந்த கண்ணு உடைஞ்சிருக்கும், இந்த மூக்கு உடைஞ்சிருக்கும், காது உடைஞ்சிருக்கும், கை கால்கள் சிதலம் அடைஞ்சிருக்கும், இந்த மாதிரியான விக்கிரகங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது. இப்படி ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்குது, இந்த சாமி படங்கள்லாம் வந்து எப்போவோ வாங்கினதுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அது அப்படியே இந்த கண்ணாடிகள்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் தனியாக போட்டிருக்கேன். இந்த மற்றபடி இந்த பேப்பரு, இந்த விக்கிரகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு நீர்நிலையிலையோ இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலோ கொண்டு போய் வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க முறையாக அப்புறப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைவிரி கோலமான ஃபோட்டோ, இந்த படங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய இந்த சுவாமி படங்கள் எப்படி இருக்கணும், விக்கிரகங்கள் எப்படி இருக்கணும், எந்தெந்த விக்கிரகங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பட்டியலில் இந்த தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள், சுவாமி விக்கிரகங்கள், இந்த கோவணத்தோடு இருக்கக்கூடிய ஆண்டி திருவுருவத்தில் இருக்கக்கூடிய படங்கள், இந்த பழனி முருகர்லாம் பார்த்திங்கன்னா கோவணத்தோடு தான் இருப்பார் இல்லையா, இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நல்லது கிடையாது. இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. உங்களுக்கு ஒரு படத்தை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு நிம்மதி வரணும். இது நல்லா இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி இருக்கே வாங்கலாமா, இதை வைக்கலாமா அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சா அதை அப்படியே வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை மட்டும் கையெடுத்து வணங்குங்க, அது போதும்.